ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. JSW சிமெண்ட் ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் இந்த ரெண்டு ஐபிஓவுமே ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டெசிஷனையும் அண்ட் வெரி ஷார்ட் அனாலிசிஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ JSW சிமெண்ட் பார்த்தோன்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் 3 கம்பெனிஸில் ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்காங்க. 2009 நம்ம சவுத் சைடு கர்நாடகாவில் தான் ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்போ சவுத், வெஸ்ட், ஈஸ்ட் அப்படின்ற எல்லா ரீஜியன்லேயுமே இருக்காங்க அண்ட் UAEலேயுமே இருக்காங்க. ஸோ காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட், அம்புஜா, ஸ்ரீ சிமெண்ட், டால்மியா பாரத், JK சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட், இந்தியா சிமெண்ட், இது மாதிரி நிறைய சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க அண்ட் ப்ரைவேட் பிளேயர்ஸுமே நிறைய இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா JSWவோட சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் குரூப் தான் இந்த JSW சிமெண்ட் கம்பெனி. ஓகேங்க. ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஓகேவாக இருந்துச்சு. இந்த வருஷம் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. கடனுமே பார்த்திங்கன்னா 0.98 டெப்ட் டு ஈக்விட்டி இருக்கிற அளவுக்கு கடனுமே கொஞ்சம் இருக்குது. இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 3600 கோடிக்கு இஷ்யூ சைஸ் இப்போ IPO வர்றாங்க. அதில் 35% ரீட்டைல் ரிசர்வேஷனாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. அடுத்தது ஆல் டைம் பிளாஸ்டிக் ஹவுஸ்வேர் ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவர்களுடைய கிளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஐக்கியா, டெஸ்கோ, இது மாதிரி லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க கஸ்டமர்கிட்ட. அண்ட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸும் பிஸ்னஸ் டு கன்சியூமர் இந்த 2 லைன்லேயுமே இவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. இவர்களுடைய இந்த பிளாஸ்டிக் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னா கிச்சன் டூல்ஸ், ஃபுட் ஸ்டோரேஜ், மிஸ்செலானியஸ் ஸ்டோரேஜ், ஹேங்கர்ஸ், கிச்சன் வேர், கிளீனிங் எக்யூப்மெண்ட், பாத்ரூம் ப்ராடக்ட், கிட்ஸுக்கு உண்டான சைல்டு ஃப்ரெண்ட்லி டேபிள் வேர், இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்களுக்கு 85% ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்போர்ட் மூலமாக தான் கிடைச்சிட்ருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே ஓகேவாக இருக்குது. கடன் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குன்னு 0.88 இருக்குது. லிட்டில் ஹை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இஷ்யூ சைஸ் வந்து 400 கோடி, அதில் 35% ரீட்டைல் ரிசர்வேஷனாக ஒதுக்கியிருக்காங்க. இந்த 2 IPOவுமே க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 11ஆம் தேதி. ஸோ JSWவோட ஷேர் ப்ரைஸ் அப்பர் ப்ரைஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 147 ரூபாய். வேல்யூஷன் வந்து இப்போ நெகட்டிவ் அப்படின்றனால, ஏர்னிங்ஸ் நெகட்டிவ்ன்றனால வேல்யூஷன் ஃபைன் பண்ண முடியல. ஸோ கிரே மார்க்கெட்டில் அரௌண்டு 6% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா 275 ரூபாய் IPO ப்ரைஸு, 38P மல்டிபிள் IPO வந்திருக்காங்க. லிட்டில் ஹை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கிரே மார்க்கெட்டில் அரௌண்டு 9% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லிஸ்டிங் கெயின் பர்பஸ் அப்படின்னா நம்ம ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸை ஃபஸ்ட்டாகவும் JSW சிமெண்ட்டை செகண்டாகவும் வச்சுக்கலாம். லாங் டேர்ம் பர்பஸ் அப்படிங்கிறப்ப சிமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சைக்ளிக்கல் இண்டஸ்ட்ரி தான். ஸோ அது கரெக்டாக நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் பர்பஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் ஓவராலாக க்ரோத் லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்கு எல்லா கம்பெனிஸும் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இந்த டைமில் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறது லாங் டேர்முக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த IPOவில் நான் வந்து ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் வந்து மண்டே டிசைட் பண்ணலான் இருக்கேன். JSW சிமெண்ட்டில் வந்து அப்ளை பண்ணலை. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க IPO பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னாலும் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க, எடுத்தது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி ரிவ்யூ தேவை அப்படின்னாலும் நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்கப்படும் அண்ட் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா. ஸோ மகேஸ்வரி பிரகாஷ் 15@gmail.comக்கு எந்த மாதிரி ரிவ்யூ உங்களுக்கு தேவை அண்ட் எந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தேவைன்றதை நமக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். நான் உங்களே காண்டாக்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி நல்ல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நல்ல ஃபீட்பேக்குமே வந்துட்டுருக்கு. சரிங்களா. ஓகேங்க. நன்றி, வணக்கம்.